ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர், அதாவது அவங்க கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இந்த ஈஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு கிடைக்குது, நீங்கள் எந்த ஈஸ்ட்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு அது கொஞ்சோண்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டும் 2 ஸ்பூன் இருக்கும் அது, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண விடணும். இந்த ஈஸ்ட்டை வந்து இப்போ கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்வலாக பன்னெல்லாம் வந்து மைதாவில் தான் கடையில் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து ஃபைபர் நல்லா நிறையா இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஹோல் வீட் ஆட்டா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆட்டா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4-5 கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு 4-5 கரண்டி எடுத்திருக்கேன். தேவையான இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் டோ எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சுகர் கொஞ்சம் சேர்க்கணும். அதில் ஏற்கனவே அந்த ஈஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் நான் சின்ன ஸ்பூனாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். வெறும்னே கூட பசங்க சாப்பிட்ருவாங்க. அப்புறம் இதில் 2 எக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஈஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் பாருங்கள் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இதில் நம்ம பண்ணி வச்ச ஈஸ்ட்டு நல்லா பொங்கி ஆக்டிவ் ஆகி, இந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவ் ஆனால் தான் உங்களுடைய இது வந்து நல்ல பன் நல்லா வரும். ஸோ உங்கள் ஈஸ்ட் ஆக்டிவாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு இதை பண்ணால் தான் மெயின் பாட்டுக்கு. அந்த ஈஸ்ட் வாட்டரை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு டோ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் கொஞ்சோண்டு பட்டர் வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நான் கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். கோகோனட் ஃப்ளேவர் நல்லா வரும் பன்னில். ஸோ கோகோனட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த டோ வந்து நம்ம பரோட்டாவுக்கு பண்ணுற டோவை விட கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும் டோ இருக்கணும். ஸோ இந்த டோ வந்து நீங்கள் ஒரு நல்லா வெயிலாக இருந்ததுன்னா ஒரு 1 ஹவர் போதும். குளிராக இருந்ததுன்னா ஒரு 2-2.5 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா இந்த டோ அப்படியே உங்களுக்கு டபுளாக பொங்கி வரும். இப்போ நல்லா அப்படி ஒரு நல்ல டவல் நல்லா டைட்டாக 2 டவல் மேலே போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருங்க. கொஞ்சம் கேஸ் பக்கமாகவே வைங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹீட்டு வர உங்களுக்கு இது கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் ஆகும். ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா டபுள் த சைஸில் பொங்கி இருக்கும். இதை திரும்ப அதை பஞ்ச் பண்ணி அதோடைய ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து பன்னுக்கு ரோல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோல்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பன் ரோல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வைக்கணும். அதாவது ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி வச்சிங்கன்னா தான் திரும்ப இது நல்லா ரைஸ் ஆகும். ஸோ நம்ம உருட்டி வச்சது இப்போ நல்லா வந்து பொங்கி வந்துட்டு நல்லா பெருசாக. ஸோ 420 ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அவனில் போட்டுடலாம். இது வந்து 420 செல்சியஸு, சாரி ஃபாரன்ஹைட்டு. நீங்கள் வந்து அதை செல்சியஸில் கன்வெர்ட் 220 நினைக்கிறேன். அது 220 வச்சு வச்சுக்கோ. 15 minutes குக் டைம். ஸ்டார்ட். ஓகே, க்ளோஸ் பண்ணி பாருங்கள், நம்ம பன்னு ரெடி. ஸோ பன்னு வெளில எடுத்த உடனே இந்த மாதிரி பட்டர் நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் மேலே வரும் உங்களுக்கு. சாஃப்டாக இருக்குன்னு நல்லா சாஃப்டான பன் வீட்டிலே ரெடி. செஞ்ச பன்னு அம்மா செஞ்ச சாக்லேட் ஸ்ப்ரெட், சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ். Can you show?